இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா டாஸ்க்ன்ற பேர்ல எல்லாரையும் வாமிட் பண்ண வச்சிட்டாங்க. டிக்கெட் டு ஃபினாலேவோட டாஸ்க் என்ன டாஸ்க்னா, ஒரு டெலிபோன் பூத் மாதிரி ஒன்னு இருக்கும். பிக் பாஸ் வந்து கால் பண்ணுவாரு. யாரு ஃபர்ஸ்ட் அந்த காலை எடுத்து பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்து டாஸ்க் சொல்லுவாங்க. அந்த வந்து வேற யார பண்ண வைக்கணும். ஃபர்ஸ்ட் டாஸ்கே முத்துக்கு தான் வந்திருக்கும். அவங்க வந்து ஜாக்லின் கிட்ட கேட்பாரு. ஜாக்லின் வந்து பண்ண முடியாதுன்றவாங்க. அதுக்கப்புறம் ரேன் வந்து பண்ணுவாரு. ஆனா தோத்துருவாரு. அதனால முத்து வந்து ஸ்டார்டிங்ல அந்த கேம் விட்டு வெளியே போயிடுவாரு. டாஸ்கை பொறுத்த வரைக்கும் யாராவது இந்த டாஸ்கை பண்ண வச்சே ஆகணும், இல்லைன்னா மைனஸ் ஒரு பாயிண்ட் போயிடும். அதுக்கப்புறம் தீபக் வந்து கால் அட்டென்ட் பண்ணுவாரு. அது மாதிரி ராணுவ சூஸ் பண்ணுவாரு. 5 லிட்டர் தண்ணியை வந்து குடிக்கணும். ஆக்சுவல் லைவ்ல தான் எல்லாமே காமிச்சாங்க. லைவ்ல வந்து எல்லாமே ஃபுல்லா சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் டாஸ்கே வரும். அதனால வந்து யாராலே பண்ண முடியாது. ராணுவால சுத்தமா முடியல. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு இருந்தாரு. தண்ணியும் வந்து ஒரு பாதி குடிச்சாரு. வாமிட் பண்றாரு. திருப்பி வந்து தண்ணி குடிக்கிறாரு. திருப்பி போய் வாமிட் பண்றாரு. இதே தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வந்து அவரால் ஜெயிக்க முடியல. ராணுவ அந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் அவர் அவ்வளவு டெடிகேஷன் பண்ணும்போது அவங்களே வந்து அவரை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து அட்டென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன டாஸ்க்னா வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து சாப்பிடணும். சாப்பிடறதுக்காக விஷாலை சூஸ் பண்ணிருப்பாங்க. விஷால் அவரோட ஃபுல் பெஸ்ட்டை கொடுப்பாரு. அவரும் வந்து வாமிட் பண்ணிருவாரு. கஷ்டப்பட்டு சாப்பிடுவாரு. ஆனா வந்து ஜஸ்ட் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் கொடுத்துருந்தா அவர் முடிச்சிருப்பாரு. நிறைய டைப் ஆஃப் ஃபுட் வச்சிருந்தாங்க. அதனால அவரால் வந்து டைமுக்கு சாப்பிட்டு முடிக்க முடியல. முத்துக்கு வந்து கான்பிடன்ஸால இப்படி ஆகுதா என்னன்னே தெரியல. ஆனா இப்ப அவரு பேசுறதுல நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. லைவ்லயே வந்து நிறைய பேர் வந்து ஏட் தான் ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அவர் நிறைய சப்போர்ட் வந்துடுச்சு. ஆனா இப்ப கமெண்ட்லயும் வந்து திட்டுறாங்க. லைவ்லயும் வந்து அவர் வந்து இப்போ ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்காரு. வெறும் வாய் மட்டும் தான்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சீசனோட டைட்டில் வின்னர் யாருன்னே கொஞ்சம் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா முத்துன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரதை பார்த்தா அவரோட ஓட்டிங்ஸ்ல கன்ஃபார்ம் இறங்கிட்டு வந்தான்னு தோணுது. இன்னும் 2 வீக்ஸ்ல கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் யார் வந்து டைட்டில் வின்னர்னு. உங்களுக்கு யார் டைட்டில் வின் பண்ணணும்னு தோணுதோ அவங்களை கமெண்ட் பண்ணுங்க.